அன்புள்ள சிம்மராசி அன்பர்களே, இந்த ஆடி மாதம் உங்களுடைய ராசிக்கும் லக்கணத்துக்கும் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். இந்த ஆடி மாதம் உங்களுடைய லக்கணத்திலும் ராசியிலும் புதன் பகவான் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு தந்தையிடம் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தை வழி சொத்துக்கள் மூலியமாகவோ தந்தையிடமோ வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே தந்தையிடம் கனிவோடு நடந்து கொள்வது நலம். அதுபோல் டாக்குமெண்ட்ஸ் சம்பந்தமான பிரச்சனைகள், பேங்க்கில் அடமானம் வச்ச பொருட்களால் பிரச்சனைகள், பேங்குக்கு வட்டி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைகள், இப்படியான ஒரு நிலையான தடுமாற்றங்கள் இருக்கும். இருக்கிற தொழிலை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போயிடலாமா, வேறு இடம் மாறலாமா, வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு தொழில் சம்பந்தமான தடுமாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். ஆகையால் ஒரு தடுமாற்றத்துடனே ஆரம்பத்தில் காணப்படுவீர்கள். உங்கள் லக்கணத்திற்கும் ராசிக்கும் உரிய புதன் பகவான், 2ஆம் வீட்டுக்குரிய புதன் பகவான் அவருடைய லக்கணத்தில் இருப்பதனால் இத்தனை பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். உங்கள் லக்கணத்துக்கும் ராசிக்கும் உரிய சுக்கிர பகவான் 3ஆம் வீட்டுக்குரியவர் 12இல் இருப்பதால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது சகோதர சகோதரிகளுக்கோ மூத்த சகோதரர்களுக்கோ மருத்துவ செலவுகளோ அல்லது கட்டாய செலவுகளோ கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும் என்கின்ற நிர்பந்தமோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே சகோதர சகோதரிகள் மத்தியிலும் கனிவாக நடந்து கொள்வது சிறப்பு. அதுபோல் உங்கள் அலுவலகங்களில் உடன் வேலை பார்ப்பவர்களோடு பொறுமையுடன் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் அதன் மூலியமாக குறிப்பாக பெண்கள் மூலியமாக பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். ஆண்களாக இருந்தால் பெண்கள் மூலியமாகவும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலியமாகவும் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். அதுபோல் உங்களுடைய லக்கணத்திற்கும் ராசிக்கும் உரிய 4க்குரிய செவ்வாய் பகவான் குருவோடு இணைந்து குருமங்கள யோகத்தை தருகிறார். அதாவது 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இது உங்களுக்கு ஒரு வகையில் ஒரு சிறப்பு. தொழிலில் நீங்கள் நினைத்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதாவது இப்போ தொழிலை இப்படி மாற்றி அமைக்கணும், இப்படி பெருசுப்படுத்தணும், இடம் ஷிஃப்ட் பண்ணணும், இப்படி உங்களுடைய ஃப்யூச்சர் திங்கிங் இருக்கும். இந்த திங்கிங் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும். செவ்வாய் பகவான் உங்களுடைய பூர்வீக இடம் சம்பந்தமான சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். ஊரில் பெரியவர்கள் மூலியமாகவோ அல்லது உறவினர்களில் பெரியவர்கள் யாரேனும் மூலியமாகவோ ஒரு பஞ்சாயத்தின் மூலியமாக ஒரு நல்ல தீர்வு பிறக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. அதுபோல் உங்கள் லக்கணத்துக்கும் ராசிக்கும் உரிய 5க்குரிய குரு பகவான் அவரும் உங்களுடைய செவ்வாயோடு இணைந்து காணப்படுவதால் குழந்தைகள் மூலியமாக மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பை பார்த்து, உங்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சியை பார்த்து, குழந்தைகள் உங்களிடத்தில் அன்பு காட்டுவதை பார்த்து பெருமிதம் கொள்வீர்கள், சந்தோஷம் அடைவீர்கள். குழந்தைகளுடைய வளர்ச்சி உங்களை திக்குமுக்காட செய்யும். அந்த சந்தோஷத்தில் இன்ப மலையில் நினைவீர்கள். உங்களுடைய ராசிக்கும் உங்கள் லக்கணத்துக்கும் 6க்குரிய சனி பகவான் 7இல் போய் வக்ர நிலை அடைந்திருப்பதால் உங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக யூரின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சுகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே உடல் நிலையில் அக்கறை செலுத்த வேண்டும். 7ஆம் இடத்தில் சனி பகவான் தனித்து அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு மனைவியிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி மனைவியிடத்தில் அன்பு பிறக்கும். நெடுநாட்களாக பிரிந்திருந்த தம்பதிகள் சேர்ந்து மகிழ்வார்கள். உங்களை இதுவரைக்கும் புரிந்து கொள்ளாமல் இருந்த நிலையில் இருந்த மனைவி உங்களோடு கண்டிப்பாக இணைந்து நல்ல முறையில் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். பெண்களாக இருந்தால் ஆண்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். அதுபோல் லக்கணத்திற்கும் ராசிக்கும் உரிய 8க்குரிய குரு பகவான் செவ்வாய் பகவானோடு இணைந்திருப்பதால் எதிர்பாராத இடத்தில் பணவரவு கிடைக்கும். எதிர்பாராத சம்பவங்களால் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏதாவது ஒன்று உங்கள் தொழில் சம்பந்தமாகவோ வீடு சம்பந்தமாகவோ ஏதாவது ஒன்று நினச்சிருப்பீங்க, அதுக்காக எப்போவோ முயற்சி செஞ்சுருப்பீங்க. அது இப்போது இந்த நேரத்தில் இன்சூரன்ஸ் பாலிசி மூலியமாகவோ பேங்க்கில் இருந்து நகை உங்களுக்கு எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை யாராவது ஹெல்ப் பண்ணுறது மூலியமாகவோ இப்படி எதிர்பாராத ஒரு திக்குமுக்காட வைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் உங்களுக்கு உண்டு. அதேபோல் உங்கள் லக்கணத்துக்கும் ராசிக்கும் உரிய செவ்வாய் பகவான் 9க்குரிய செவ்வாய் பகவான்
குருவோடு இணைந்திருப்பதால் தகப்பனார் வழியில் மனக்கசப்பு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் முடிவில் ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு சாதகமாக தகப்பனார் வாய் மூலியமாக அறிய முடியும். ஆனால் அதே சமயத்தில் தகப்பனாருடைய உடல்நிலையில் சிறிது பாதிப்பு வரும். அதுக்கான சிறிய மருத்துவ செலவுகள் எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசிக்கும் லக்கணத்துக்கும் உரிய சுக்கிர பகவான் 10க்குரிய சுக்கிர பகவான் உங்களுக்கு 12இல் சூரியனோடு இணைந்து காணப்படுவதால் இனிமையான சுகத்தை காண்பீர்கள். சுற்றுலா சென்று வருவது, குலதெய்வ வழிபாடு சென்று வருவது, கடல்நிலை நீர்நிலை உள்ள இடங்களில் போய் குளித்து மகிழ்வது, சினிமா தேட்டர் மால் போன்ற இடங்களுக்கு சென்று மகிழ்வது, ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வது, இப்படியாக சில சந்தோஷமான நிகழ்வுகள் உங்களை இந்த ஆடி மாதம் இறுதியில் உங்களை மகிழ்விக்கும். ஆகையால் ஆடி மாதம் துவக்கத்தில் தடுமாற்றமாக இருந்தாலும் முடிவில் இன்பமாக இருக்கும்.